டேய் நீ வீட்டு விட்டு கிளம்புறியா? அதிசயமாகுதே, என்ன மேட்ரு? நம்ம ஊர்ல புது புல்லட் வந்தா பாரு ட்ரெயின் வந்துக்குது. அதுல போயிட்டு வரலாம்னு தான் டிக்கெட் போட்டுக்கிறேன். சரி போயிட்டு வரேன். அது வந்தே பாரு ட்ரெயின் நம்ம ஊருக்கு வந்துக்குதா? ஓகே ரைட்டு, இவனுக்கு முன்னாடி நம்ம போயிட வேண்டியதான். ஸோ உனக்கு மக்களுக்கு ஸோ இனி நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் பைக் ட்ரெயின் துறையில் எக்கச்சக்கமான அப்டேட் வந்திருக்கு. அதில் வந்தே பாரு ட்ரெயின் நம்ம கேமில் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதோட சீட் கோடு, அதோட எப்படி பண்ணுறது, எடுக்கிறது, நம்ம கேமில் கொண்டு வரது எல்லா மேட்ரும் இன்றைக்கி அக்கு வேறு ஆணி வேறு பிரிச்சு மேய போகிறோம் மக்களே. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு துணை எங்கே போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்தே பாரத் அப்டேட் அந்த ட்ரெயினை பற்றி தான் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நேராக ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் போயிட்டு இருக்கோம் மக்களே. ஸோ இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ட்ரெயின் வர்றது அதை வந்துருச்சு. அப்பா வேற மாதிரி இருக்குது, அடே சக்கா வேற மாதிரி மக்களே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடே எங்கள் அப்பா மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்க பயங்கரமாக இருக்குது. இத்தனை வருஷம் கழிச்சு நம்ம கேமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் வரப்போகுது. பட் இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக இது உண்மையாக நம்ம கேமுக்கு வந்துருச்சான்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்கமிங் அப்டேட் தான் மக்களே. நம்ம கேமுக்கு வந்து இது வரல. ஸோ இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்கமிங் அப்டேட்டை தான் உங்களுக்கு நம்ம காமிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி நம்ம கேமுக்கு இப்படி வரப்போகுது மக்களே. ஸோ ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 ட்ரெயின் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கூட்ஸ் ட்ரெயின், ஸோ இன்னொன்று பேசஞ்சர் ட்ரெயின். ஐயோ பின்னாடி இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு இருக்கே, பேசஞ்சர் ட்ரெயின். ஓ மை காட், இந்த 2 ட்ரெயினும் போனால் பெரிய ஆபத்து நடக்குமே. ஓ நோ 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 ஓ ஷேட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர் ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஸ்டேஷன் நின்றுட்டு இருக்குது. இப்போ இந்த 2 ட்ரெயின் கிராஷ் ஆகும் போது ஓ வா என்னடா நல்ல வேலை மக்களே. ஸோ இந்த வந்தே பாரத் ட்ரெயினில் யாரும் இல்லாதனால அதிர்ஷ்டவசமாக வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சிட்டாங்க எல்லாருமே. ஸோ ஓகே, இது நம்ம கேமில் எப்போ வரப்போகுதுன்னா கூடி விரல் வந்துடும் மக்களே. ஸோ அப்கமிங் அப்டேட் தான் இது. ஸோ அதுவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஆனவனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி வரப்போகுது அப்படின்றத சொல்லலாம். ஸோ அடுத்து நம்ம கேமுக்கு வந்த நியூ அப்டேட்டு, வரப்போகிற அப்டேட்டு எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதில் வந்து ஒரு செம்மையான அப்டேட்டாக நான் சொல்ல போகிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க, எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது நம்ம கேமில் ஒரு நியூ கார் வரப்போகுது மக்களே. ஸோ அது வந்து நம்ம இப்போ ஒரு கார் ஷோரூமுக்கு தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கார் ஷோரூமோட லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் இந்த வீடியோ கீழே லிங்க்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பயங்கரமான கார் ஷோரூமோட லிங்க் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். ஜஸ்ட் அப்புறம் நீங்கள் இன்டர்நெட் ஆப்ஷனில் ஆன் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இந்த கரெக்டாக அந்த பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் இந்த புது கார் ஷோரூமு உங்களுக்கு காரோடையே வந்துடும். அந்த ஷோரூம் லிங்கை போட்டிங்கன்னா. ஸோ இந்த மாதிரி ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமுக்கு வந்து ஒரு புது கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் நம்மளுக்கு அந்த காரும் வரப்போகுது நம்ம கேமில். ஸோ அந்த கார் என்னன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் போய் பார்த்துட்டு அந்த கார் இல்லை. ஸோ இங்கே இருக்குது அந்த கார். என்ன கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ப்ரோ இது குட்டியோண்டு இருக்குது அப்படின்னுவீங்க. ஸோ திஸ் இஸ் மாருதி சுசுகி ஆல்டோ 800. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான லெஜெண்ட் கார் மக்களே. நம்ம ஊரில் இல்லாத இது வந்து அந்த காலத்தில் வந்து எவ்வளோ பேர் இது வச்சுருப்பாங்க, ஒரு ஃபேமிலி குட்டி கார் மக்களே. ஸோ இந்த கார் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டில் வர அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ இது கன்ஃபார்மான ஒரு அப்டேட் தான். ஒரு 100%க்கு 90% வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது வரத்துக்கு. ஸோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. பட் சீட் கூட வரப்போது என்னன்றதை நம்ம அடுத்த நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கேமுக்கு வரும். ஸோ ஒயிட் கலரில் வரும், நம்ம அதை அப்படியே கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக நம்ம கேமுக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம எங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம கேமில் ட்ரக் அப்டேட் வரப்போதா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ட்ரக் அப்டேட் வரப்போகுது, அதை பற்றி தான் ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன ட்ரக்கு, அது எப்படி சீட் கோடு எடு, என்ன சீட் கோடு, அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரக் வரப்போகுது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ வாங்க இப்போ அந்த ட்ரக்கை நான் ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த ஸ்கின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் நம்ம முன்னே கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அதுலேயே உங்களுக்கு இந்த காரோட ஸ்கின்னோட பிக்சரு, ஸோ அந்த ஷோரூமோட இது எல்லாமே அனுப்பிச்சி விட்ருவேன். ஸோ என்ன ப்ரோ இது அப்படின்வீங்க. ஆஹா இங்கே பாருங்கள், டோரிமோன் கண்டெய்னரு. வாவ் செம்மையாக இருக்குது. சாரி டோரிமோன் இல்லை, சின்சான் கண்டெய்னரு. இதுனடா இது பார்பியா? ஓகே பார்பி கண்டெய்னரு. ஸோ சாரி லிட்டில் சிங்கம், அது பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியுது. இதுதான் பார்பி. ஓகே சாரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்பி கண்டெய்னரு. ஸோ இது ஃபுல்லாக பார்பி டாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஃபுல்லாக டோரிமோன் டாய்ஸ்லாம் இதுக்குள்ளே இந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கும் போலே. செம்மையாக இருக்குல்லே. ஓகே, பட் நம்ம இது கேமில் ஆல்ரெடி வந்தது தான். ஸோ இந்த ட்ரக்கை ஆல்ரெடி நம்ம கேமில் வந்து நீங்கள் ஆர்ஜிஎஸ் மெனு மோட்லேயே போட்டு எடுத்துடலாம். இதோட லிங்க்கும் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுறேன், இந்த ட்ரக்கோட லிங்க்கு. பட் இப்போ நம்மளுக்கு வரப்போகிறது ட்ரக்கு இந்த மாதிரி இந்தியன் ட்ரக்கு, லாரி, மணல் லாரி. ஓகேவா? ஸோ இந்த மணல் லாரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரல் வர வாய்ப்பு இருக்குது மக்களே அதிகமாக. பட் அடுத்த அப்டேட்டில் வருமானு கேட்டிங்கன்னா வராது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ அந்த ஆல்டோ கார் வேணால் அடுத்த அப்டேட்டில் வரும். பட் நம்மளுக்கு இன்னும் அப்டேட்டே விடலை. ஸோ 2 மாதமாக ஐ திங்க் 1 மாதம்னு நினைக்கிறேன் அப்டேட்டே வந்து பார்த்திங்கன்னா வரல. பட் வந்தால் பயங்கரமாக தான் வரும் இந்த வாட்டி.
அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து நம்ம கேமில் இருக்க ஹிடன் ஹவுசஸ்க்கு தான் போக போகிறோம் மக்களே. ஸோ இந்த ஹிடன் ஹவுசஸ் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு ஜஸ்ட் லிங்க்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஸ்கை ஹவுஸ், த ஸ்கை ஃப்ராங்க்லின் ஹவுஸில் தான் இருக்கும். இது வந்து வானத்தில் இருக்க மக்களே இந்த ஹவுஸ். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒளிஞ்சிக்கிட்டால் எவனாலையும் நம்மளை வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா வானத்தில் இருக்குது இந்த ஹவுஸு. இந்த மாதிரி நம்ம கேமில் இருக்க ஹிடன் ஹவுஸஸ்க்கெலாம் இப்போ நான் போய் காமிக்க போகிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவுஸ் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த ஃப்ளோட்டிங் ஹவுஸ், ஸ்கை ஹவுஸ் என்ன வேணால் சொல்லிக்கலாம். இந்த ஹவுஸ் செம்மையான ஹவுஸே, ஒன் ஆஃப் த ஃபேவரட் எனக்கு. ஸோ இங்கே இந்த ஜஸ்ட் நான் இந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் எல்லாம் லிங்க்கு கமெண்ட் பண்ணாலே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன். ஸோ ஜஸ்ட் இன்டர்நெட் ஆப்ஷனில் காப்பி பேஸ்ட் பண்ணாலே போதும். அப்படியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் வர மாதிரி வந்துடும். ஸோ அப்புறம் ஜாலியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவனும் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஹவுஸ்க்கு போகிறோம். அது ஒரு பயங்கரமான ஒரு ஹிடன் ஹவுஸ். ஸோ அது வந்து கண்டிப்பாக இத்தனை வருஷமாக நான் வந்து கேம் விளாட்றேன் ப்ரோ, இது மாதிரி ஒரு ஹிடன் ஹவுஸ் இருக்குமான்னு எதிரே பார்த்ததில்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ஹிடன் ஹவுஸ் தான் இப்போ நான் காமிக்க போகிறேன். ஸோ இத்தனை வருஷம் நீங்கள் கேம் விளாண்டுருப்பீங்க, பட் இந்த டோர் கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் இந்த இடத்த பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ளூ டோரை பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. பட் இதுக்குள்ளே போக முடியாதுன்னு 100% எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஏன்னா இது ஜஸ்ட் ஒரு இது தான் அப்படின்ட்டு, டம்மி டோர் அப்படின்ட்டு. பட் இதுக்குள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹிடன் ஹவுஸ் வச்சுருக்கோம். ஸோ அந்த ஹிடன் ஹவுஸ்க்குள்ளே தான் இப்போ போக போகிறோம். அதுக்கு எப்படி போகணுன்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் இந்த கார் எப்படி வளைச்சி அழகாக விட்டு அப்படி செவுத்தோரமாக நின்று அப்படியே வந்து டபக்கடின்னு அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா இறங்குனீங்கன்னா போதும், அந்த ஹிடன் ஹவுஸ்க்குள்ளே போயிடுவீங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிடன் ஹவுஸ்க்குள்ளே போயாச்சு. என்ன ப்ரோ இது இவ்வளோ வருஷமாக இதுக்குள்ளே இந்த மாதிரி ஹிடன் ஹவுஸ் இருந்திருக்குதான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் மக்களே. ஸோ நான் சொல்கிற லிங்க்கை கிளிக் பண்ணி இன்டர்நெட் ஆப்ஷனை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஹிடன் ஹவுஸ் வந்துடும். ஸோ செம்மையாக இருக்குல்ல. நானே உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா மிரண்டு போயிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஹவுஸ் நம்ம கேமில் இவ்வளோ வருஷமாக இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ டோரில் சும்மா உள்ளே எதுவுமே இருக்காமல் இல்லவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம மட்டும் அந்த இடத்துல விளாண்டுருப்போம். பட் இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது. ஸோ அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா காடில் இருக்கிற பேய் வீட்டுக்கு தான் போக போகிறோம். இது ஒரு ஒன் ஆஃப் த கோஸ்ட் ஹிடன் ஹவுஸ் மக்களே, ஒன் ஆஃப் த ஸ்கேரி ஹிடன் ஹவுஸு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிட்டியில் நிறைய ஹவுஸ் இருந்தாலும் இந்த மாதிரி சுடுகாட்டில் ஒரு ஹவுஸ் இருக்கிறது கண்டிப்பாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இது ஒரு கிராணியோட ஹவுஸ். அது இல்லாமல் ஸோ செம்மையாக இருக்குல்ல இந்த ஹவுஸு. ஸோ இதுக்குள்ளே உண்மையாகவே கிராணி சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கதை வர பொருளை கல்வி போட்டுட்ருக்கானுங்க. ஓகே, அந்த கிராணியை இன்றைக்கி ஆயாவை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு இன்றைக்கி நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். ஸோ இதோட லிங்க்கு நான் சென்ட் பண்ணிடுவேன். ஜஸ்ட் லிங்க்குன்னு மட்டும் இல்லாத கமெண்ட் பண்ணுங்க, எல்லா லிங்க்கும் உங்களுக்கு செல்லி பண்ணி விடுவோம். ஓகே, உண்மையாகவே இது கிராணி ஆண்டி தானா? ஆயா அடப்பாவி ஆத்தாடு அடியே ஓடுறி இங்கே தான். ஐயோ வந்துருச்சா? ஐயோ ஓடு டே விட்டுருங்கடா டே அப்பா. ஐயோ